ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்துட்டு தயாங்கோட ஒன் ஷாட் தான். இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 1 வேர்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கூட நீங்கள் சொல்லிடலாம் தாராளமாக. என்கிட்ட தான் கொஷின்ஸ் கேட்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லாட்டி என்னோட இன்ஸ்டா ஐடி வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதிலே ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸ்டார்ட் நான் நிறைய பேச வேண்டாம். நான் வேறு ஏதாவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா வீடியோ லாஸ்ட்டாக சொல்லுவேன். ஓகேவா? எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் ஒரு பெரிய கம்பெனி தான் கட்டுறாங்க. அங்கே ஒரு லக்ஸரியஸான கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதனால ஒரு பர்சன் இறங்கி இந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அங்கே உள்ள எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த பர்சன் எதுவுமே கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டாக சிஓட கேபின்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகிட்டு மிஸ்டர் கிம் தயாங், ஐ நீட் டு டாக் வித் யூ அப்படின்னு தயாங்க்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காராரு. தயாங் பார்த்துட்டு இப்போ என்ன பிரச்சனை, என்ன விஷயம்? அப்போ இந்த பர்சன் என்ன விஷயமா, என்ன பிரச்சனைன்னு கேட்குற? பிரச்சனை தான் தயாங். நியூஸ் பார்க்கலையா நீ? அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்க. உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது ரூமர்ஸ் தானே, உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த கம்பெனிக்கும் தெரியும்ப்பா. அதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற? சரி தயாங், அது ரூமர்ஸ் தான், ரூமர்ஸாகவே இருக்கட்டும். நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற? பா, அதை பற்றி பேசுகிறான்னா இங்கே வரவே வேண்டாம். எனக்கு இப்போ அந்த ஐடியாவும் கிடையாது. எனக்கு இப்போ மேரேஜ்லாம் வேண்டாம். எப்போ பண்ணிக்கணும் எப்போ பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. அதே தான் தெரியும் நான் சொல்கிறேன். நான் உன்னோட அப்பா. உனக்கு எப்போ மேரேஜ் நடக்கணும், உனக்கு எப்போ நடக்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னப்பா பேசுகிற நீ? நேற்று உங்களை அங்கே உள்ள எல்லா ஃபைல்ஸையும் கீழே போடுறான். அப்போது தேவங்கடா அப்பா, தயாங் தேவையில்லாமல் பண்ணாத. நீ என்ன பண்ணாலும் இதுதான் உண்மை. உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வித்தின் 1 வீக்கில் எனக்கு மேரேஜ். நீ ஊருக்கு வந்து சேரணும், அவ்வளோதான் அப்படின்னு தேவங்கடா அப்பா வெளியே போயிடுறாரு. தயாங் அப்படியே டென்ஷன் ஆகி உங்களை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு ஃபைல்ஸ்லாம் தூக்கி வீசிட்டு எப்படி உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ ஒரு வாய்ஸ், சார் கேட்டேன். அப்போ தயாங் பார்த்துட்டு, இல்லை எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். சார் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். அதுதான் சொல்கிறேன்ல ஒயன், எதுனாலும் அப்புறம் பேசலாம் போ. அப்போது ஒயன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம வந்து சேரில் உட்கார்றா. தேங்க் செம்மையாக மறைக்கிறான் ஒயனையே. ஒயன் ஒரு பேப்பரை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறா. தேங்க அதை கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு அதை எடுத்து படிக்கிறான். படிச்சுட்டு செம்ம காண்டாகுது அவனுக்கு. எந்திரிச்சு நின்றுட்டு, என்ன ஒயன் இதெல்லாம்? என்னது இது? அப்போது ஒயன் அப்படியே பார்க்குறா தயாங்கையே. சார் என்ன ஒயன் இதெல்லாம்? சார் அது என்னது இது? சார் அது நான் கொடுக்கல. அப்புறம் யார் கொடுத்தா? இல்லை ஒயன்னு உன் பேர் தானே போட்டிருக்கு. சார் அது உங்கள் அப்பாவா? சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சார் அது வந்து சீக்கிரம் சொல்லுவோம். நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்க, அடிச்சிட போகிறேன். சார் அது ஐ மீன் லவ் வித் யூ. என்னது? நீ ஷாக்காக பார்க்குறான் வயனையே. வயன், ஆமாம் சார், ஐ மீன் லவ் வித் யூ. நீங்கள் எனக்கு சிஓ பாஸ் அப்படின்றத தாண்டி நீங்கள் எனக்கு மாமா. ஸோ வாட் வயன்? ஸோ ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு வயன் அழுதுட்டே வெளியே போகிறாள். டைமுக்கு செம்ம காண்டாகுது. அவங்க அப்பா பேசினது, இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் அப்படியே நிற்கிறா டென்ஷன்லையே. அப்போது தேங்க ஒயின் பின்னாடியே போகிறான். ஒயின் பேக்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிருப்பா. தேங்க காண்டாகிட்டு ஆஃபீஸில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணுமோ, என்னென்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாமே சொல்லிவிட்டு தேங்கும் வந்துட்டு கிளம்புறான். ஸ்ட்ரெயிட்டாக ஒயின் வீட்டுக்கு தான் போகிறான். ஒயின் ரூமில் இருக்கா. போயிட்டு டோர் நாக் பண்ணுறான். ஒயன் அப்போது ஒயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க வந்துட்டு ஒயனை தள்ளி விட்டு உள்ளே போகிறான். ஒயனும் கதவெல்லாம் சாத்திட்டு வந்து உட்கார்றா. என்ன ஒயன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உனக்கு தெரியும்ல என்னோடய பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சும் நீ அப்படி பேசுகிற? பாஸ்ட்டு தானே, ப்ரெசண்ட்டாக. ஒயன் புரிஞ்சுக்கோ, ஒயன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் உன்னை லவ் பண்ணலை, அதே மாதிரி உனக்கு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். சத்யம் ப்ளீஸ், பாஸ்ட்டே இழுக்காத. அது பாஸ்ட்டு தானே, விட்டுரு ப்ளீஸ். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, பாரு ஒய், நான் இது தான் சொல்லுவேன்.
எனக்கு உன் மேலே லவ் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதும் கிடையாது. நீ அப்பா ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான், அதை நம்பி நீ உட்காந்துருக்காது. நான் வரவே மாட்டேன். சரியா? இப்போ நமக்கு மேரேஜ், அது கான்ட்ராக்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். அது நமக்கு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு வெளியே காமிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு உண்மையிலே மேரேஜ். எனக்கு புரியலை, கான்ட்ராக்ட் மேரேஜ் வரை நீங்கள் வைப்பீங்க, இல்லை தனியாக நீங்கள் வர மேரேஜ் வைப்பீங்களா? இல்லை பொருளாதாரன் என்ன பார்ட்னர்ஸா நீங்கள் 2 பேரும்? அந்த ஆள் தான் சொல்கிறாருன்னா நீயும் மண்டே ஆகிட்டு வருவியா? இது சொல்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லலைத்தையா. ஐ மீன் லவ் வித் யூ. திருப்பி அதே சொல்லாத ஒயன், எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு தேங்க அப்படியே டோரெல்லாம் போட்டு உதச்சி கத்துறான் செமையா. ஒயன் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு கீழே உட்காந்துடுறான். தேங்க பார்த்துட்டு, இங்கே பாரு ஒயன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இதை தவிர வேறு 2 நாளும் எதுவுமே சொல்ல முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இன்னும் அவளை மறக்கலை, அவ்வளோதான். தேங்க அவள் தான் போயிட்டாலே தேயாம். திருப்பி மறக்கலைன்னா எனக்கு புரியலை. நீ கல்யாணம் பண்ணிக்காம எத்தனை வருஷம் இருப்பேன், எத்தனை நாள் இருப்பேன்? நீ சொல்லு பார்ப்போம். நான் இருப்பேன்டி, நான் இருப்பேன், எத்தனை வருஷம்னாலும் இருப்பேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன டாஸ்ட் கவலை? ப்ளீஸ், அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் கிடையாது. இது முன்னாடிலேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கோனே. நீ அவளை பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் எப்போ அவளை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுக்கு முன்னாடியிலேருந்து பண்ணுறது, அவ்வளோதான். இன்னும் என் பைத்தியக்காரியோ நீ அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவள் இருக்காள இப்போ? அவள் இருந்து நான் அவளை பண்ணாதான் தெரியும் அது தப்பு. அவள் இப்போ இல்லை. அப்புறம் என்ன? அவள் வருவா. எனக்கு பேச வைக்காத தயாம். அவள் இந்த நேரம் எவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை பிள்ளை பெற்றுருக்காளோ தெரில. இன்னும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேங்க நல்லா வச்சிடறான் செவத்துலேயே ஒன்று. அவ்வளோதான். தேங்க அழுதுட்டே கீழே உட்காந்துடுறா. இப்போ வயன் நான் தேங்க சொல்லுவேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம லவ் வித் யூ, அவளை லவ் பண்ணுறேன். இந்த மாதிரி யாரோடையும் லவ் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இப்போ நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். இன்னும் ரொம்ப காலை பிடிச்சலாம் கெஞ்சிடா. டைமுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எல்லாருமே வீட்டுக்கெலாம் வந்துடுறாங்க. மேரேஜ் அந்த மாதிரி ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. டைமுக்கு சுத்தமாக பிடிக்கல எதுவுமே. என்னோட இவ்வளோ சீக்கிரம், அதுவும் என்ன நம்ம இன்னும் பாஸ்ட்லேருந்து கூட வெளியே வரல. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். என்ன ஆகியிருக்குன்னா, ஸ்கூல் டைம்லேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த டைமில் தேங்கோட அப்பா தான் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தானே ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேங்கோட அப்பா நிறைய கண்டிஷன் போட்டிருப்பாரு. பட் எதுவுமே தேங்க காதில் வாங்காமல் அந்த பொண்ணை சின்சியராக ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு அப்போ பிஸ்னஸ் மேன், அதை வச்சு தான் வந்துட்டு தேங்க லவ் பண்ணியிருப்பா. ஐ மீன் மணிக்காக. அது ஒன்றே தேங்க தெரிய வந்துடும். தேங்க வந்துட்டு அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட இருக்கிறதையும் பார்த்துருப்பான். ஸோ அப்போது வந்துட்டு 2 பேருமே பிரிஞ்சு அப்போது வந்ததுலேருந்து தேங்க இப்போ வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரல. தேங்க ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க பொண்ணு. ஸோ அதையே வந்துட்டு தேங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். பிகாஸ் அந்த பொண்ணு ட்ரூவாகவே லவ் பண்ணல, மணிக்காக லவ் பண்ணியிருக்கான், இன்னொரு பர்சன் கூட இருந்திருக்கா. அதனால வயனுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது அந்த பொண்ணு. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே வரலான்டா. இப்போ இங்கே தேங்காயும் வயனையும் ஆஃபீஸ்க்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசி வீட்டிலே இருக்க வைக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் வயனும் தேங்கும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் வீட்டில் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்படியே கலகலன்னு இருக்கு. இன்னும் 2 டேஸில் மேரேஜ். பட் இங்கே 2 பேருமே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் தயாம் நமக்கு எதுக்கு மேரேஜ் அண்ட் லைஃபே ஸ்பாயில் பண்ணுறோமே, அவள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டா, நான் இந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைன் வயன் அதே மாதிரி மாமா லைஃப் ஸ்பாயில் ஆகுது, அவருக்கு தான் என்ன பிடிக்கலையே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் 2 பேருக்குமே ஓடிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஐ மீன் நாளைக்கு மேரேஜ். இன்றைக்கி நைட் வந்துட்டு டேங் மொட்டை மாடியில் நிற்கிறான். வயனுக்கு தெரியுது மாமா என்ன தூங்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வயன் போகிறான் மாடிக்கு. டேங் வந்துட்டு வயனை பார்த்துட்டு இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரி அந்த சைட் போய் அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பிகாஸ் டேங் வந்துட்டு இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கான் வயனை. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அப்போது வயன் வந்துட்டு போயிட்டு டேங் பக்கத்தில் நின்றுட்டு, மாமா
நாங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே தான் நின்றுட்டு இருக்க அன்நோட் பண்ணுற மாதிரி அந்த சைடு போயிட்டு திரும்பிட்டு அந்த மாதிரிலாம் நிற்கிறான். அப்போ திருப்பி கூப்பிடுறா, மாமா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, கீழே போ. மாமா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னும் என்ன இருக்கோ உனக்கு பேசுகிறதுக்கு? தயவு செஞ்சு கீழே போ, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, முடிக்க போகிறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு கீழே போன, கத்த வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இப்போ சடனாக தேங்கோட கையை பிடிச்சிடுறா. மாமா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தேங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என்ன? ஆமாம் மாமா, இந்த கல்யாணம் வேண்டாம், உனக்கு தான் பிடிக்கல. நான் இத்தனை நாள் யோசித்தேன், அந்த பொண்ணு தான் விட்டு போயிட்டாலே, பட் நான் லவ் பண்ணுறேனே, நான் பார்த்துக்கிறேன் மாமாவை அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு மாதிரி மேரேஜ் ரேட் இறங்கினாரு, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. மாமாக்கிட்ட நம்மளுக்கு பிடிக்கலையே, நம்ம எதுக்கு போய் அவர் லைஃப் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. வேண்டாம் மாமா, நீ ஒரு பிடிச்ச பண்ணி இனிமேல் நீ லவ் பண்ணணும்னு நினச்சேன்னா வேறு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வேண்டாம் மாமா, இந்த மேரேஜ் வேண்டாம், நான் பேசுகிறேன் அப்பா கிட்ட, இன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ரொம்ப அழுகிறா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டைம் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இப்போ இங்கே பாரு ஒயின், நீ கல்யாணம் வேணும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ என்னால் நான் லவ் பண்ணுறேன்னு கிடையாது, நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அம்மா அப்பா அந்த மாதிரி யாராச்சும் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க, இது எனக்கு தான் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்னும் டிப்ரெஷன் எல்லாமே, அதனால் மட்டும்தான் அவனை கல்யாணம் பண்ணுறேன், இந்த ரூமர்ஸ் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு டைம் சொல்லிட்டு கீழே போயிடுறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது, ரொம்ப அழுகிறா கீழே உட்காந்து. இப்போ யூஸ் பண்ணுறேன் மாதிரி என்ன, உனக்கு ரூமர்ஸ் எதுவுமே வரக்கூடாது, உன்னை யாரும் பேசக்கூடாது, உன்னை யாரும் பேசக்கூடாதுன்னு என்னை யூஸ் பண்ணுறியா மாமா? பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிட்டேன், லவ் பண்ணுறேன். நீ அந்த பொண்ணு லவ் பண்ணதை விட அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல, அதை எல்லாத்தையும் விட நான் அவனை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கே புரியும், நீயே வந்து நிற்ப, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், நீ வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, நம்ம இதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ யோசிக்கல, அப்போ லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் இந்த மாதிரி எதுவுமே. பட் பரவாயில்ல மாமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அங்கேயே தான் உட்காந்துருக்கா. கொஞ்சம் லேட்டராக கீழே போயிட்டு ஒரு 2 hours தூங்குறா. அதுக்கப்புறம் அவளை எல்லாருமே எழுப்பி விட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் மேரேஜ் டே ரெடி பண்ணிவிட்டு டைம்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஸோ மேரேஜும் ஒரு மாதிரி நடந்து முடியுது. டைம் அப்போ வரைக்கும் ஒயினே பார்க்கல, பேசலாம் ஒயினும் பார்க்கல, ஒரு மாதிரி 2 பேருக்குமே தெரிஞ்சிடுச்சு இதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது ஒயினோட அம்மா ஒயினை ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. அதெல்லாம் டைம் பார்த்துட்டு தான் நிற்கிறான். இது மாதிரி எல்லாருமே ஹக் பண்ணி அழுது ஒயினும் ரொம்ப அழுகிறா. அப்போ கூட டைம்லேயே பார்த்துட்டு தான் அழுகிறா. ஒரு மாதிரி அவனுக்கு தான் கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன ரிலேட்டிவ்ஸ் தானே எதுக்கு இப்படி அழுகுறாங்க, அவங்க பார்க்காம இருக்க போகிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க ஒயினுக்கு. நீ தான் இன்னொன்று பார்த்துக்கணும், நீ இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளையும் நீ இன்னும் பார்த்துக்கணும், இது மாதிரி எல்லாமே நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்போது 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. தனியாக தான் அனுப்பி வைக்கிறாங்க 2 பேருமே. ஸோ ஒயினோட அப்பா தான் தனியாக ஒரு வீடு கொடுத்து அங்கே தான் நீங்கள் இனிமேல் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒயினோட மம்மி திருப்பி நிறையா அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ வளர்ந்துட்டல, இந்த குட்டி பிள்ளையாக இருந்த, மாப்பிள்ளையும் அதே மாதிரி சின்ன பையனாக இருந்தாங்க, 2 பேருமே வளர்ந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மாதிரி நல்லா சந்தோஷமாக பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோ மாப்பிள்ளைய, ஒன்று நீயும் நல்லா பார்த்துக்கோ, அப்பப்போ நானும் வந்துட்டு போகிறேன், அப்பாவையும் வர சொல்கிறேன். சரி விடுமா, அழுகாத, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் நீ எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கலம்மா, அப்புறம் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறா. அப்படி டைம்லாம் பாஸ் ஆகி இப்போ நைட் ஆகிடுது. இப்போது ஃபர்ஸ்ட் நைட் கொடுத்துட்டான். உள்ள தேங்க உட்காந்துருக்கான். இப்போ வெளியே ஒயனோட மம்மின்னு வெளியே எல்லாருமே நின்றுட்டு, ஒயன் சரியா பயமாக இருக்குமா, ஓ போம்மா, ஒன்றும் சொல்ல மாட்டாரு, வேண்டாம்மா, ஏன் ரொம்ப பேச்சுக்கிறதெல்லாம் பேசாத,
இப்படின்னு ஒயனை லைட்டாக டோர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஒருத்தன் அவங்க லேப்டாப் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஒயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த வீட்டுக்கெல்லாம் வச்சுட்டு அவள் போய் உட்கார்றா. ஒயன் சுத்தமாக கண்டுக்கல ஒயன் ஆமாம் ஒயன் சுத்தமாக எதுவுமே ரிப்ளை பண்ணல. பட்க்கு ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒயன் அந்த மில்க் இருக்குது அது குடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போய் படுத்துடுறா. ஸோ தேங்காய் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவன் வந்துட்டு மில்க் கூட குடிக்கல. ஒர்க் பார்த்துட்டு அவனும் கீழே இறங்கிட்டு படுத்துடுறான். ஸோ இப்படியே தான் டேஸஸும் பாஸ் ஆகுது 2 பேருக்கும். ஒரு மாதிரி 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கூட இல்லை. ஒரு மாதிரி ஒரு 1 month கிட்டே இப்படி தான் போகுது. ஸோ என்ன அப்பப்போ இதெல்லாம் நினச்சி அழுவா. தேங்காய் வந்துட்டு இப்போது ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது அவனோட பாஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு. பட் அவன் இன்னும் வந்துட்டு வாயில லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, அதில் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் அவன் கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. என்னெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்கோம் இனிமேல் அந்த பொண்ணெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவன் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டான். ஸோ இப்போது வீட்டு டோரை லாக் பண்ணுறான். ஸோ ஒயின் லாக் பண்ணிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. ஸோ போய் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே எடுத்தாங்க. ஸோ தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காரா. ஸோ ஒயின் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. இப்படி 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க உட்காந்து. இப்போது ஒயின் வந்துட்டு அப்போது வேன் பார்க்குறான். இல்லை அம்மா வீட்டுக்கு போகணும் நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக தான் பேசுகிறா. தேன் சரி போயிட்டு வா. நீங்கள் நான் இதுக்கு நீ போயிட்டு வரேன்னா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு அவன் பட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் டே ஒயின் வந்துட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. அவங்க வர மாதிரி தெரியல, ரொம்ப கத்துறான் அந்த மாதிரி. ஸோ அவளுக்கே புரிஞ்சுருக்கான் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவள் வந்துட்டு ஒரு 1 day இல்லாட்டி 2 daysக்கு மட்டும் போயிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு அவள் பட்டுக்கு கிளம்பிடுறா. ஸோ இப்போ இங்கே தேங்காய் இவன் வேலையை எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ அவனுக்கே ஒயின் ஞாபகம்லாம் அவனே அறியாமல் வருது. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது நமக்கு எந்த ஒயின் ஞாபகம்லாம் வருதுங்கிற மாதிரி. பிகாஸ் அவள் இருந்திருந்தால் அவள் தான் எல்லாமே பண்ணியிருந்துருப்பான், நம்மளே பார்த்துருந்துருப்பா அந்த மாதிரி ஒரு தாட்டு. ஸோ இப்போ அவன் தான் குக் பண்ணிகிட்டு இருக்கான். குக் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து ஒயினோட ரூம்க்கு என்ட்ரு ஆகுறான். ஸோ அவனே அறியாமல் தான் உள்ளே போனால் வந்துட்டு 2 பேருக்கு தனித்தனி ரூம் தான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருந்துப்பாங்க. ஸோ இப்போ ஒயின் போனதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா ரேண்டமாக ரூம் போனான். அப்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரேம் மாட்டி வச்சுருக்கா. சின்ன வயசில் 2 பேருமே ஒன்றா எடுத்து ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா ஒயினுக்கு டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி தாட்டு அவன் எடுத்து வச்சுட்டு அவன் ஒயினோட பெட்டில் வந்து உட்காடுறான். அதே பார்த்துட்டு நிறைய விஷயம் யோசிக்கிறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆமாம் அங்கே போகாது, இங்கே வா, நீ இருட்டுக்குள்ளே கட்டாதடி வந்துருக்குறான். ஆமாம் சீக்கிரம் ஆமாம்மா அவன் வந்துடுவான், சீரடி வாயை மூடு வரேன். இது தேங்காய் வந்துட்டு நிற்கிறான். இங்கே நிற்காது மாமா, இங்கே வா. சரி தள்ளி நீ என்ன தள்ளி விட்டுறப்படி. தள்ளி நீ என்ன தள்ளி விடாத மாமா, சிறுடி பிடிச்சி வாயை மூடு. அங்கே கொஞ்சம் தள்ளி தான் இல்லை அப்படியே ஒட்டிட்டு நிற்கிறான் பாரு. மாமானா அது ஏறுது இப்படா. வாயை வடப்படாங்க வாயை உடச்சிடுவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒட்ட போகிறேன், நீ பெரிய அழகு இது மாதிரி பேசாத, தள்ளு. அழகு இல்லையாடி? அதெல்லாம் இல்லை. என்னது அழகு இல்லையா? கொஞ்சம் என்ன பதில் சொல்லு. அம்மா தள்ளுடா குளிச்சு இங்கே பாரு, என்ன அழகு இல்லை நான் இந்த பார்த்து சொல்லு. அதெல்லாம் இல்லை, இங்கே பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபேஸை வந்துட்டு பார்க்க வைக்கிறான். இப்போது தேங்காய் ஒரு மாதிரி ஃபேஸோட அப்படியே ரொம்ப க்ளோஸாக நின்று ஒயினோட கண்ணை பார்க்குறான். அப்போது ஒயின் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு மாதிரி ஓடிடுறா. அப்போது அந்த கண்ணை முடிச்சு தான் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது வந்துட்டு தேடிட்டு இருக்க பையன் வந்துட்டு டக்குன்னு வந்து ஒயினை பிடிச்சிருப்பான். ஸோ இங்கே தேங்காய் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து அந்த ஃபோட்டோலாம் பார்த்து அவன் ரொம்ப சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். நிறைய மூமெண்ட்ஸ் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிட்டு இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். பட் அவனுக்கு அந்த மெமரிஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவன் போகுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவன்லாம் வந்துட்டு திருப்பி ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி போகிறான். ஸோ அங்கே அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஒர்க் நிறையா இருக்கும். ஸ்கூல்ஸ் வீட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்க்குறான், ஒயின் தான் நிற்கிறா, இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கா.
ரொம்ப டைம் வந்துட்டு கன்ஃபியூஸாக இருக்குது. நேற்று தானே போனால் அது எதுக்கு திருப்பி வந்துட்டா, ஐ மீன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்கிற மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறான். ஸோ அப்போ ஆயன் வந்துட்டு வேன் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு அவள் பார்த்துட்டு கேட்கலாம் வந்துட்டு போயிடுறான். ஸோ அவனும் அவனால் கேட்க முடியல. அவன் வந்து இந்த ரூம்க்கு வந்துடுறான், அவனோட ரூம்க்கு. ஸோ அவன் வந்துட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸோ டின்னருக்காக திருப்பி உட்காடுறான். அவள் வாங்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு அவளும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அப்போ தயார் என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் என்னது இல்லை நேற்று தானே போனேன் இன்றைக்கே வந்துட்டு அதுதான் கேட்குறேன் சொல்லிட்டு ரெண்டு மாதிரி தடுமாறுறீங்க. டைமுக்கும் ஒன்றும் புரியல, நம்ம ஏன் இப்படி கேட்டோன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. டைம் கார்டெல்லாம் கேட்குறதுங்கிற மாதிரி. ஸோ பாயிண்ட் இல்லை நான் ஒன்றைக்கு தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துருக்கேன் ஸோ அப்படின்ற மாதிரி டைமும் குடிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அப்படி கேட்டுவிட்டானே சடனாக அப்படின்ற மாதிரி. தயாவுக்கு ஒரு வாய்தாக இருக்குது, நம்ம ஏன் சடனாக அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. ரெண்டு பேருமே இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இப்போது இந்த பிளேஸு. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க. இதே தான் நினச்சிட்டு ரெண்டு பேருமே தூங்குறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக மிக்சர் எமோஷன் தான். ஸோ ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சண்டே. ஸோ டைம் வந்து வீட்டில் தான் இருப்பான். ஸோ அப்போது ஒரு ஈவினிங் போல் ஃபேமிலி எல்லாருமே மூவி டேட் போகலாம், எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி. அண்ட் ரெண்டு பேருக்கும் டைமுக்கும் எனக்கு வேறு மேரேஜ் ஆகிருக்குல்ல, ஸோ போகலாம் எல்லாருமே ஒன்றா ஜாலியாக ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போது வயநாட்டை மம்மி வாங்கிக்கிட்ட வந்து நின்றுட்டு என்னடி எதுக்கு முடிச்சு நிற்கிற மாப்பிள்ளை ஓகே சொல்லுவார் தானே. அப்போது வயநாட்டை மைண்ட் வாய்ஸ் அம்மா ஓகே சொல்லி குளிச்சாங்க. இப்போ பாரு சண்டே தானே, அது கூட தெரியாமல் லேப்டாப் எடுத்துட்டு மடியில் வச்சுட்டு வந்துருப்பான். இந்த மாதிரி அவள் யோசிச்சுட்டு நிற்கிறா. ஆனால் தேங்க வந்துட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஒயினுக்கு குஷியாக தாங்கவே முடியல. தேட்டருக்கு போகிறாங்க, பக்கத்து சீட் தான் வந்து ஒயின் வந்துட்டு தேங்கையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. தேங்க் நல்லாவே தெரியுது ஒயின் நம்மளை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதான் வந்துட்டு டைம் பாஸ் ஆகி மூவிலாம் பார்த்துட்டு இது மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே. தொட்ட வரப்போ செம்மையாக மழை பெய்யுது. ஸோ தேங்கும் ஒயினும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணுன்றனால அவங்கெல்லாம் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிளம்பிருப்பான். ஸோ இப்போ தேங்கும் ஒயினும் தான் தனியாக போகணும் காரில். இது மாதிரி ஒயினுக்குலாம் அப்படியே ஜாலியாக பிஜாலாக இருக்குது. ஐயோ தேங்கோட தனியாக போகிறேன் காரில். ஏன்னா வர்றப்போ வந்துட்டு எல்லாருமே ஒன்றா தான் கிளம்பி வந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்றா தனியாக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது ஒயினுக்கு. ஸோ தேங்க வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஒயின் வந்துட்டு மழையில் நனைஞ்சிட்டே வந்து உள்ளே உட்காரான். இல்லை உட்காந்து மாதிரி கார் போயிட்டே இருக்குது. போயன் மாமா இப்போ தான் பார்த்துட்டு என்ன இல்லை மழையில் நனையலாமா அப்படின்ற மாதிரி பாவமாக குழந்த மாதிரி கேட்குறா. எனக்கு ஒரு மாதிரி புரியல ஒன்றுமே, என்னடா பேசுகிறா இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறான். அப்போது இல்லை ரொம்ப நாளாச்சு மழையில் நனைஞ்சு நான் நினச்சிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்குறா. அப்போ டைம் வந்துட்டு இப்படி ஒயினே 2 நிமிஷம் பார்க்குறான். பார்த்துட்டு வந்து மண்டே ஆடுறான் போன்ற மாதிரி. அவளும் டக்கு குடுன்னு இறங்கி குழந்த மாதிரி ஓடி போயிட்டு நிற்கிறான் மலையில். ஒரு மாதிரி அவள் ஜாலியாக வந்துட்டு மலையை நின்றுட்டு ஆடிட்டு விளாண்டுட்டு இருக்கா. இப்போ டைம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயினே பார்க்குறான். எப்போவுமே பார்க்குற பார்வையில் ஒரு வேறு மாதிரி ஒயின் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான் ஒரு பிளேஸாக. ஸோ அவனுக்கு புரியுது அவன் வந்துட்டு ஒரு மாதிரி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தேங்க்கே புரியுது. ஸோ ஒயினும் இதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. டைம் வந்துட்டு நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்ததும் வந்துட்டு ஒரு மாதிரி அவளுக்கே ஒரு மாதிரி ஷையாகி திருப்பி வந்துட்டு ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் காருக்குள்ளே வந்து உட்கார்றா. அப்போது டைம் வந்துட்டு ஒயினே பார்த்துட்ருக்கா. அப்படியே கார் ஓட்டிகிட்டு கண்ணாடி வழியாக அந்த மாதிரிலாம். எங்கள் ஒயினுக்கும் புரிய ஆரம்பிச்சிருது, இது பயபில் எது வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போது ஒயின் வந்துட்டு நனைஞ்சதுனால ஒரு ட்ரெஸ் எல்லாருமே ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ ரூமுக்கு போகிறா. தான் இங்கே ஹாலில் உட்காந்துருக்கோம். ஸோ ரூமுக்கு போகிறது ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் வெறிக்க ஆக்குறான் தயான். பார்த்துட்டு இவ்வளோ கரெக்டாக டோர் லாக் பண்ண போகிறப்ப வந்துட்டு ஒயின் பார்த்துடுறா. தேங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறத இது மாதிரி அவள் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டெக்காகி நிற்கிறா. அப்போது தேங்க எழுந்திரிச்சு ஒயினை வந்துட்டு உள்ளே தள்ளிட்டு அவன் டோரில் லாக் பண்ணிட்டு ஒயினை இழுத்து டோரில் சாய்ச்சி இது மாதிரி கை வச்சு லாக் பண்ணுறான் வாளோட. அவனுக்கு ஒன்றுமே புரியல, தயாங்கும் ஒன்றுமே புரியல. அவனுக்கே புரியல அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி. இது சாட்சி வந்துட்டு சடனாக லிப் லாக் பண்ணுறான்.
ஒயனோட கை ஒயனோட பாடியில் எல்லா இடத்துலையுமே ட்ராவல் ஆகுது. இப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது. இது மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு பாடியை ரப் பண்ணி அப்படியே ஒயனை தூக்கி பெட் மேலே போடுறான். போட்டுட்டும் மேலே கவர் ஆகி ஒரு இடத்துக்கு ரொம்ப அட்மைட் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஒயின் ஃபேஸே பார்க்கல. ஏன்னா அவனுக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கே தெரியல. ரொம்ப ஒப்சஸ்டாக ஒரு மாதிரி அட்மைட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பிளேஸையுமே மாதிரி ரப் பண்ணி சக் பண்ணி இந்த மாதிரி கிஸ் பண்ணுறான். ஒயினுக்கா ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷராக என்னட்டா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வரான். கீழே வந்து கீழே போட்டிருக்கிறது எல்லாருமே கழட்டி இப்போ ஒயின் வந்துட்டு மேலே எதுவுமே போடலை. ஒரு மாதிரி 2 பேருமே இப்போ தான் ஐட்டோவே பார்த்துக்குறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது 2 பேருக்குமே. ரொம்ப டிஸ்டன்ஸாக வந்து இப்போ 2 பேருமே கிட்டக்க பார்த்துக்கிறது. ஸோ இப்போ அவங்க திருப்பி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவனை. இன்னும் கிஸ் பண்ணிகிட்டே இப்போ கீழே வரான். கீழே வந்துட்டு அவன் எதுவுமே போடல. ஸோ அந்த இடத்துல கை வச்சு ரப் பண்ணுறான். ரொம்ப ஒரு மாதிரி மூன் பண்ணிகிட்டே இருக்கா ப்ளஷரில். டேங்க் ரப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறான். ஒரு மாதிரி இந்த மேக்கப் வந்துட்டு ஒரு ரொம்ப நேரம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்டே போகுது. அந்த டேங்க் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு அடுக்கி வச்ச வெளியே எல்லாத்தையுமே காட்டிடுறான். ஃபர்ஸ்ட் ஒன் டே 1.5 hours போயிட்டு அப்படியே 2 பேருமே டயர்டாகி படுத்துடுறாங்க. அப்போது டேங்க் மேலே வயன் மேலே திருப்பி கவர் ஆகுறான். அம்மா தூக்கலாம் மாமா செகண்ட் ரவுண்டில் பாடி தாங்காது கிளம்பிக்கல. செகண்ட் ரவுண்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். இவன் திருப்பி திருப்பி நெக்கெலாம் வந்து ஒப்சஸ்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது சடனாக வந்துட்டு ஒயின் கண்ணை பார்த்து வீட்டு கொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். ஒயனுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி டியர்ஸ்லாம் வருது அவளுக்கு. ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துப்பா. அந்த மேரேஜ் ஆகி ஒரு 3 months ஆகிருக்கும். இந்த 3 monthsலேயுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஒரு நாளும் வந்துட்டு பயம் வந்துட்டு இக்னோர் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, ஒரு சின்ன வார்த்தை கூட 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ சடனாக வந்துட்டு தேங்க இப்படி சொன்னோடனே ரொம்ப மிக்சடு எமோஷன்ஸ் தான். ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பேசினா வருது. அப்புறம் தயம் எனக்கு தெரியல நான் எத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே எனக்கு தோணலை. ஒரு மாதிரி எம்டியாக தான் இருக்குது. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சாரிடி நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. சாரி ஸோ மச் ஸோ மச் சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எனக்காக ஒன்றும் புரியல. ரொம்ப ஹாப்பி டேஸ் அதெல்லாம் வருது. நான் எனக்கு தெரியும். நான் நினச்சேன் திருப்பி மாமா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்கும் நான் அவனை லவ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கிட்டல எனக்கு அது பண்ணணும் சொல்லிட்டு ஒன்று ரொம்ப அழுகிறா. சரி புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டல ஒன்று. சரி அழாத சரி சொல்லிட்டு இது மாதிரி ரேங்க் வாங்கினா கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ நான் எத்தனை கிஸ் கொடுக்குறேன், ஒரு கிஸ் கொடுப்பியாடி அப்படின்னு கேட்குறா. வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஆகிட்டு தேங்க்கு தெரியும் வாங்கி வெளியே வச்சு கொடுத்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபோர்ஹெட் காமிக்கிறான். வாங்கி வந்துட்டு இது மாதிரி பெஸ்ட் ஆகிட்டு சிரிச்சுட்டு ஃபோர்ஹெட்டில் போய்ட்டு அம்மா அந்த லவ்வுக்கு ஹேங் வந்துட்டு சிரிச்சுட்டு இந்த லவ்வுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணி தூங்கிடுறாங்க. கேடா இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு எதுவும் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது ஒன் ஷாட்டா அப்படின்ற மாதிரி கேட்குற பேர் கூட நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஃபோனில் அப்படியே போயிடுச்சு. அண்டு இதில் வந்துட்டு நிறைய டைலாக்ஸ் கூட இருக்காது இன்னும். பிகாஸ் அப்படியே ஃப்ளோவில் ஒரு மாதிரி போயிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வர நான் ஒன் ஷாட்டாக வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா கொடுக்க பார்க்குறேன் ஸ்டோரி லைன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேறு என்ன ஸ்டோரி லைனில் வேணும், அடுத்து யாருக்கு வேணும் அப்படின்ற இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லாட்டி எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி கூட நீங்கள் 1 வேர்ட்லையாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே
பிடிக்கலன்னா தயவு செஞ்சு வந்துட்டு திட்டியாவது வச்சுட்டு போங்க, நான் பார்க்குறேன், எப்படியாவது மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஓகேடா.